ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பைனாப்பிள் கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் ரவை, இந்த கப்பில் தான் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப் சுகர் எடுத்துக்கோங்க. 1 கப் பைனாப்பிள், முந்திரி கொஞ்சம், திராட்சை, இது எல்லோ கலரில் இருக்க ஃபுட் கலர், கொஞ்சம் உப்பு, ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கிறது, கொஞ்சம் நெய் தேவைக்கேற்ப, தண்ணி நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இதில் நாம் முந்திரியும் திராட்சையும் போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சை இது போல் வறுபட்டதும் அதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை கொட்டி வறுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க, இல்லைன்னா காந்து போயிடும். ரவை வறுபட்டதும் ஒரு கிண்ணத்தில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணி எடுத்து அதே பேனில் ஊற்றிக்கலாம். அதில் நெய் 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். சால்ட் கொஞ்சம், நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த எல்லோ கலர் ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொதி வந்ததும் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறிக்கலாம். கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா கெட்டி கெட்டியாக வந்துடும். அதனால் கிளறிட்டே இருக்கணும். ரவை இது போல் வெந்து வந்ததும் இந்த ஸ்டேஜ்க்கு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வெந்து வந்ததும் அதில் எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட ஊற்றிக்கலாம்.
இப்போது வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம். அது கூடவே அந்த ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜ்லேயும் பைனாப்பிள் அப்புறம் நெய் இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கிட்டத்தட்ட வெந்துருச்சு, ஓரளவுக்கு வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம வேறு இப்போது ஒரு பிளேட் எடுத்து அதில் கொஞ்சம் நெய் தடவி அதில் இந்த கேசரியை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம க்யூபாக வந்து